வணக்கம். இன்னைக்கு ஃபுட் ஸ்டேஷனில் சுவையான கறி குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 5 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 10லேருந்து 15 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி வந்து நம்ம மசாலா அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோன்னே 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாகிற வரையும் வதக்குங்க. இப்போ ஒரு முழு பூண்டு, 3 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கிராம்பு, 2 பட்டை துண்டு, சோம்பு, மிளகு, கசகசா, சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பவுடரை வந்து இது கூட கலந்துக்கணும். எல்லாத்தையுமே கலந்துக்கோங்க. இது கலந்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு அரை மூடி தேங்காவை வந்து இதோட போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கறி மசாலாவை வந்து கலந்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி கலந்து. இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போடுறோம். கல்லுப்பு வந்து தேவைக்கேற்ப போடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வடகம் போடுறோம் தாளிக்கிறதுக்கு. ஒரு கையளவு கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறோம். இப்போ 1 கிலோ மட்டன் நம்ம எடுத்துருக்கோம், அதை போட்டுக்கிறோம். இப்போ அரைச்சி வச்ச விழுது வந்து போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கலக்கிக்கோங்க. இதை நல்லா கலக்கிட்டு குக்கர் விசில் போட்டுருங்க. ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ சுவையான கறி குழம்பு தயார். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஃபுட் ஸ்டேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.